நம்ம வந்து மைக் டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மைக்கை. இப்போ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் நோட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? மேலே இவ்வளோ பாசம் வச்சிருப்பேன் நம்பவே இல்லை நான். பேட்டரியெல்லாம் கழிச்சு ஒழிச்சு வச்சிருவேன் ஏன் வீடியோ பார்க்குறதுக்காகவா? லவ் யூ ஸோ மச். நம்ம அந்த மலைக்கு தான் போகிறோம். அந்த நம்ம பில்டிங் அதுதானே அது. என் வீடியோ வந்து டிவிலாம் போட்டு பார்ப்பல. ஆமாம், சரி, உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க மிஸ்டர் ஃப்ளாஷ். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். இப்படி போயிடலாமா? ஸோ இனியோட vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து மைக் டெஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னா, நான் வந்து 2 மைக் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னால, முன்னாடி ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் இப்போ வந்து ஒரு நியூ மைக் வாங்கியிருக்கேங்க. அந்த நியூ மைக்கோட டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பழைய மைக்கில் பார்த்தீங்கன்னா மோனோ மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மைக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஒரு 60-70 மேலே போயிட்டேனாலே ஒரு மாதிரி இறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இறையிற சவுண்டு வரும். நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க, ப்ரோ மைக் இஷ்யூவாக இருக்கும் உங்களது, பாருங்கள். நானும் அந்த மைக் தான் இஷ்யூன்னு நினச்சி திருப்பி அதே மைக் ஆர்டர் போட்டு பார்த்தேன். அதே மாதிரி சத்தம் வருது. என்னடா அது, என்ன இதில் பிரச்சனையா இல்லை இந்த மைக்கு இந்த மாதிரி தான் இருக்குமா நினச்சி அதுக்கு நான் பண்ணிட்டேன், இது வேணாம் சொல்லிட்டு வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய மோட்டோ பிளாகர்ஸ் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இறையுது, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மைக் எதாவது சொல்லுங்கன்னா, அவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ SC3ன்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மோட்டோ பிளாகர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, இந்த SC3 யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. ஒரு vlogல நானும் சொல்லணும்னு நினச்சேன், இந்த மாதிரி வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது காஸ்ட்லியாக இருக்குது. எனக்கு நான் முன்னாடி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மைக்கோட சேர்த்தே 400 தான். இது மைக் இல்லாமல் வெறும் இந்த பின்னு மட்டுமே பார்த்தீங்கன்னா 800. மைக்கு பழைய மைக்கு யூஸ் அதிலே அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மைக் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து, சப்ஸ்கிரைபர் சொல்ல மாட்டேன், தம்பினே சொல்லுவான், நம்மளோட ஹரி தம்பி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காரா, ஹரி அவரோட பேர். ஸோ அவர் வந்து என்னோடய பெரிய ஒரு என் வீடியோஸ்லாம் விரும்பி பார்க்குற ஒரு பர்சன். உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. எல்லா வீடியோஸும் பார்த்து கமெண்ட்லாம் மெசேஜ் தான் பண்ணுவார். ஸோ அவர் வந்து சென்னை வந்திருக்கேன்னா, நீங்கள் வாங்கண்ணா உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னார். அவர் 1 மாதம் முன்னாடி வந்தார், என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார். நானும் நேரமே வரல. அவர் எந்த ஊருன்னு சொல்லி தெரியாது, சேலம்னு நினைக்கிறேன். சேலமா திருச்சியான்னு தெரியல, அவர் ஊர் பேர் மறந்துட்டேங்க, உண்மையிலே தெரியல. அவர் வந்து ஊருக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிட்டு போங்களான்னு இன்வைட் பண்ணார். பட் என்னால் அங்கே வந்து போக முடியல, அவர் ஊருக்கு தெரியும்ல, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கு, அதனால் வந்து போக முடியல. அதனால் பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஊருக்கு வந்திருக்காப்புல. ஸோ அதனால் போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், தம்பியை போய் பார்த்துட்டு அவரை மீட் பண்ணிட்டு வந்துடும் சொல்லி நானும் கிளம்பிட்டேங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல தொட்டுக்கோங்க. உங்கள் அனுபவம் இருப்பீங்க கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். நம்ம மெயின் ரோட் போயிட்டு 60 மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த இறையிற சவுண்டு வருதான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மைக்கை. இறைதா சவுண்டு நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த மைக்கு எப்படி இருக்குன்னு தெரில, இறைதா இல்லை எப்படின்னே தெரியல. 90 மேலே போயிட்டேன். எதுக்கு இந்த சத்தம் வருது? எனக்கு ஏதோ டிக் 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 சத்தம் வருது. ஒயர் லூஸாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது சவுண்டான்னு தெரியலையே. 70 above போயிட்டேன். கேட்குதா? நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 100ல் பண்ண பாருங்க, அதுக்கு வேல்யூம் போல் கரெக்டாக 100ல் வந்து த்ராட்டில் விட்டேன். சரி இருங்க, நான் வந்து டெஸ்ட் இப்போ எடுத்ததை வந்து ஒரு சைடில் வண்டி நிப்பாட்டி சத்தம் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறேன் மைக்கில். இல்லைனா அதுக்கப்புறம் நான் 60-70 மேலே போகிறது பேசுகிறதே வேஸ்ட் ஆகிடும். சிக் சத்தம் வந்துடும். நிப்பாட்டி பார்ப்போம். A few moments later. So guys, நான் வந்து வண்டியை ஓரமாக நிப்பாட்டி இந்த மைக்கெல்லாம் பார்த்தேன். பட் எனக்கு வந்து பார்த்ததில் எதுவும் சத்தம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் டிக் டிக் வந்தது, அது எங்கே வந்துச்சுன்னா, எனக்கு உண்மையிலே ஹெல்மெட்டில் ஒரு டிக் டிக் சத்தம் வந்து அது எனக்கு கேட்டுது. அதுலேருந்து வந்து மைக்கிலேருந்து வரல. ஸோ எப்படியோ வந்து இந்த மைக் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒயர் கொஞ்சம் லூஸாக இருக்குது, இந்த ஒயர் வந்து டமால் நடிச்சது சைடில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சத்தம் வந்திருக்கு. ஸோ மீதிப்படி பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் கொஞ்சம் பரவாயில்ல தான் தோணுது. திருப்பி ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரோடு அதுக்கேற்ற மாதிரி இங்கே இல்லைங்க, கடுப்பாகுது சம்டைம்ஸ் இந்த ரோட்டில் ஓட்டும் போதெல்லாம். அவ்வளோதான், 40 தான் போனால் அது நிப்பாட்டினேன்.
ஸோ இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுங்க, நேற்றுலாம் சரியான சந்தோஷங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா பிஹைண்ட் நோட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதோட அந்த வீடியோலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க. எங்கள் டீச்சர்லாம், ஸ்கூல் டீச்சர்லாம் வந்து விஷ் பண்ணாங்க எனக்கு. ஸோ சூப்பர், நல்ல விஷயம், நல்லா பண்ணுறீங்க, நல்லா சூப்பராக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. என்னோடய ஸ்கூல் டீச்சர்லாம் வந்து விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல இவங்களாம் எனக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதுதான் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கேக்குதா கரெக்டாக இருக்குதான்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சத்தம் வரலன்னு தான் தோணுது. ஆனால் வந்து ஏதோ ஒன்று என் ஹெல்மெட்டை இடிக்குதுங்க. டப்புன்னு சத்தம் வருது. என் ஹெல்மெட்குள்ளே ஒரு சத்தம் வருது. அது எதுலேருந்து வருது? இந்த வைசரா இல்லை இந்த எப்படி சொல்கிறது அந்த இதுவான்னு தெரியல. அந்த போடுற லாக் வந்து போட்டு தான் இருக்குது. அந்த லாக்கோட அந்த ஸ்டிப்பு படுதா என்னன்னே தெரியல. அது ஒரு மாதிரி கேட்குது. கண்டுபிடிச்சிட்டாங்க எதில் சத்தம் வந்துச்சு. இதோ கருமம், இந்த உட்டி போட்டிருக்கேன்னா உட்டி வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் இடிக்குது. அதுலேருந்து சத்தம் வந்திருக்கு இவ்வளோ நேரம். இது பாருங்கள், இது சத்தம் தான் வந்திருக்கு. என்னடா சத்தம் வருதுன்னு நானும் ஹெல்மெட்குள்ளே கையெல்லாம் விட்டு பார்க்குறேன், என்ன லூஸாக இருக்குது அப்படின்ட்டு. சே, மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேங்க. இந்த உட்டியில் இருக்க ஒயரை மறந்துட்டேன். அந்த உட்டியில் முனையில் அந்த இதுவாக இருக்கும்ல, அது வந்து இடிக்குதுப்பா. ஹலோ எங்கண்ணே? ஹரி, நான் அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியில் தான் இருக்கேன். அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே வந்துட்டேன். எங்கே வரணும் கரெக்டாக? ஹாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன தெரியுமா? சரி பாய்க்கா. வீட்டிலலாம் சொல்லுவியா என்னை பற்றி? வீட்டிலலாம் சொல்லியிருக்கியா? ஓடிட்டு இருக்கோம் வீடியோ. அது இப்போ நேத்தெல்லாம் சரியான சண்டை. ஏன்? உங்க வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், பழைய வீடியோ ஒன்று. சரி, தான் எப்படி பார்த்தேன். ஏன் பார்த்ததே பார்க்குறேன், நாடகம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் சித்தி விடுதா சித்தியில சண்டை போட்டு அப்புறம் சித்தப்பா போன் அடிச்சு அவங்களுக்கு சொல்லி. ஐயோ, நான் வீடியோ எடுத்து அதை போடட்டா? பிரச்சனை இல்லைல்ல? அக்கா அதை வந்து கேட்க மாட்டாங்கல்ல? ஓகே போடுங்கண்ணா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை போடுங்க. ஊருக்கு போகிறேன், சொந்தக்கார பையனோட போகிறேன். நல்ல டிக்கெட் போட்டாச்சு. அப்புறம் பார்த்தா நான் போகலன்ட்டேன். ஏன்? நீங்கள் வரல இல்லை, சரி உங்களை பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு அதோட சரின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நல்ல வேலை அப்பயே டிக்கெட் கேன்சல் பண்ணிடுறாங்க. எனக்காக வெளியே லேட்டாக போகிறேன்னு சொன்னியா? ஆமாம். ஐயோ, வேற அடுத்த வாரம் போகணுன்னாங்க. நீங்கள் இந்த வாட்டி வருவீங்களான்னு காலையிலேருந்து ஒரு மாதிரி தலை சுத்தலாம் இருந்துச்சு. ஐயோ வரணும். ஏன்னா எங்கள் அப்பா வேறு ஃபோன் அடிச்சு அடுத்த வாரம் போயிரு. அண்ணன் தான் ஃபோன்லேயே பேசுகிறாங்களே, பேர்லாம் பேசக்கூட மாட்டாங்க. வந்துட்டு பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் வேலையாக இருக்கும். அவங்க நீ தொந்தரவு பண்ணாமல் நீ ஊருக்கு போ, அவங்க எப்பயாச்சும் ஊருக்கு வந்தால் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னேன். நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் அடம்பிடிச்சி. ஆனால் நீ வந்து என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருப்பேன்னு நம்பவே இல்லை. நான் மெசேஜ் வந்துட்டு பண்ணுவோம், எப்படி பார்க்க மாட்டாங்க. நான்லாம் பார்ப்பேன். அடிச்சோடி எடுத்துட்டீங்க. என்ன பேசுன்னு தெரியாமல் என்னமோ நீ பேசிக்கிட்டு இருந்தேன். நான் எல்லாரும் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போவாங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கும் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். சில பேர் பண்ண மாட்டாங்களா? அது சில பேர். நான் அப்படி இல்லை, நான் பண்ணுவேன், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் நீ வந்து என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுவோம். வீட்டில் மம்மி டாடிக்கிட்டலாம் நீ சொல்லியிருக்கியா? செம ஹாப்பி. மம்மி டாடிலாம் பார்த்துருக்காங்களா வீடியோலாம்? அதான் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் டிவியில் ஓடிட்டு இருக்கோம். டிவியில் போட்டு பார்ப்பியா? ரிமோட் பேட்டரி எல்லாம் கழிச்சு ஒழிச்சு வச்சிருவேன். ஏன் வீடியோ பார்க்கறதுக்காகவா? ஐயோ. ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஸோ மச். ஓடி வந்தியா பார்க்க? ஏன்? நான் வெயிட் பண்ணியிருப்பேன் நீ சொல்லியிருந்தேனா, அதுக்கே ஓடி வந்தேன். ஃபேவரட் பர்சன்னா ஓடி வரலாம்ல. ஐயோ, உண்மையிலே எனக்காக வந்து அங்கேருந்து ஓடி வந்தானா ஹரி. நான் வந்துட்டேன்றதுக்காக நான் வந்து 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. நீ சொல்லியிருந்தா வெயிட் பண்ணியிருப்பேன். சரி, நம்ம அந்த மலைக்கு தான் போகிறோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை எது டக்குன்னு எது கிடைக்கலையோ பாண்டிங் ரொம்ப ஐயாவும் அப்படிங்கிற மாதிரி. ஓ, ஆனால் நீ பேசுறது பயங்கரமாக இருக்கு. நீ பயங்கரமாக பேசுகிறேன்ற.
ஆனால் நீ ஏன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்ப நம்மள. ஆ ரெக்கார்ட் ஆகுது தானே? ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. உனக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. சொல்லு. உனக்கு வந்து என்னை ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லு. சொல்லிகிட்டே இருக்கலாம். எந்த வீடியோவில் உனக்கு பிடிச்சது? என் வீடியோ பிடிச்சது. எந்தெந்த வீடியோ பார்த்துருக்க? எல்லா வீடியோ பார்த்துட்டேன். எல்லா வீடியோ பார்த்துருக்கியா? லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ பார்க்கல. ஃபஸ்ட்டு போட்டோலாம் பார்க்கல கொஞ்சம். மீதி அந்த கேடிஎம் இந்த ஃபோனில் இது பண்ணுறது. ஆமாம். அதுலேருந்து ஓரளவு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் பாதி. எனக்கு ஆர்சி தானே ஓட்டணும் போலே இருக்குது. ஆர்சியா? கண்டிப்பாக ஓட்டுவேன். 18 வயசு ஆகிட்டு உனக்கு. அதுதான் நானே என்னோட வண்டி எடுத்துன்னு வந்து தரேன் உனக்கு. சரியா? 18 வயசு ஆகிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு ஊருக்கே வரேன். இதை பார்த்தியா? இங்கேருந்து பார்த்தோன்னா ஃப்ளைட் தெரியும் உனக்கு. ஃப்ளைட் இரு. தெரியுதா ஃப்ளைட்டு நிற்கிறது? தெரியுது. அதான் ஃப்ளைட். நல்லா இருக்கா? இங்கே ஊர் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இதுக்கு மேலே போக முடியாது, நடந்து தான் போகணும். இதான் சென்னையில் இவ்வளோ தூரம் வரேன். வணக்கம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட். எப்படி இருக்குது இந்த இடம்? செம்மையாக இருக்குது. பார்த்துருக்கேன் அந்த இடம்லாம். உங்கள் வீட்டு பக்கம் தானே இருக்குது இது? இல்லை, நான் அவ்வளோலாம் இங்கே. இது வந்து ஒரு கோவில். இதுதான் அலைன்ஸா? அந்த இருக்கே எல்லாமே இதுலேருந்து டோட்டல் சென்னையே தெரியும். ஆமாம். சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கே. ஹாப்பியா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு? செம்மையாக இருக்கு. அந்த நம்ம பில்டிங் அதுதானே? அது அங்கே இருக்கே. அதான் அதுதான் உங்கள் பில்டிங். இல்லை தெரியாது. ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷம். நீ வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லி என் வீடியோ வந்து டிவிலாம் போட்டு பார்ப்பல. ஆமாம். உங்கள் அக்கா கிட்ட சண்டை போட்டேன். நீ எதுக்கு சண்டை போட்ட? அது வீடியோ வைக்கல. வீடியோ வைக்க விடல. என் வீடியோ வைக்கலன்னு பார்த்துட்டே இருந்துகிட்டு இருந்தேன்னா அதே வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்களா, ரெண்டு அதே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற வீடியோ வைடு அப்படின்னாங்க. ஐயோ, அதோட பிடிச்சி சண்டை போட்டு கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன வேணா பாருங்க. என் வீடியோ பார்க்கறதுக்காக தம்பி வந்து அவங்களோட அக்கா கிட்டலாம் சண்டை போட்டு இஃபான் அண்ணா வீடியோ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு கேன்சல் பண்ணி டிக்கெட் ஊருக்கு போகாமல் அண்ணா வராரு அதுக்காக வந்து நான் ஊருக்கு போகல அவரை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணானுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க பல தம்பி. இது என் ஃபேவரட் நம்பர் 28. ஓ 28 உங்களுக்கு ஃபேவரட்டா? 28 உங்களுக்கு? எனக்கு பிறந்த நாள் அப்போ தான். உங்களுக்கு பிறந்த நாள் எனக்கு டேட் அதே தான். எனக்கும் இயர் அது நவம்பர். எனக்கு நவம்பர் 28. இப்போ நான் தஞ்சாவூர் வருவீங்க? தஞ்சாவூர் திருச்சி? தஞ்சாவூர் கண்டிப்பாக வருவேன். என் ஃப்ரெண்டு வந்து யூகேல படிக்கிறான். அவன் ஊருக்கு வருவான் தஞ்சாவூர்லேருந்து. அவனை பார்க்குறதுக்காக வருவான் கண்டிப்பாக. நல்லா படித்தாதான் இது ஸ்டடீஸ் தான் எல்லாமே தூக்கிடும். சரியா? நான் வந்து ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். ஸ்டடீஸ் பண்ண முடித்த பிறகு தான் ஒரு அளவுக்கு வந்து மேலே வந்தேன். ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணி நான் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் சொந்தமாக என் காசில் வண்டி வாங்கினேன். என் காசில் கேமரா வாங்கினேன். எல்லாமே என் காசில் தான் வாங்கினேன். அவன் இஎம்ஐ போட்டு எல்லாமே இஎம்ஐ தான். ஆனால் நான் தான் கட்டுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் தான் முக்கியம். நல்லா ஸ்டடீஸ் கற்றுக்கிட்டேன்னா லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம். வீட்டுக்கு வாங்கினேன். இன்னொரு நாள் வரேன். இல்லை இப்போ ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து அந்த அம்மா அப்பாலாம் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஓகே கண்டிப்பாக. சரி, உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. நீ வந்ததுக்கு பார்ப்போம். நானும் வீட்டில் கேட்டேன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாய் பாய் பாய். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ செம தங்கமான தம்பிங்க எனக்கு உண்மையிலே. ஸோ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சு, ஆனால் நான் வண்டி எடுத்தால் அவங்கள கூப்பிடுவேண்ணா டெலிவரிக்கு வாங்கினான்னு சொல்லிட்டு எனக்காக சொல்லி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் 1 மில்லியன் போயிடுவீங்களா, நான் வண்டி டெலிவரிக்கு போது கூப்பிடுவேனான்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் சம்பாதிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது சொன்னீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளத்துட்டு போங்க. உங்கள் அன்பாதிரப்பையும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச்.